ஃப்ரெண்ட்ஸ், விவோ Y51ன்ட்டு ஆட்டோ ரீஸ்டார்ட்டுன்ட்டு அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சது மேக்ஸிமம் பட்டன் தான் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாடலுக்கு வந்து. ஸோ பட்டன் தான் ப்ராப்ளம்ன்ட்டு நான் வெயிட் பண்ணி, ஸோ பட்டன் மட்டும் நான் எடுத்து நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணதுலேயும் சேம் ப்ராப்ளம் தான் வந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஃபோன் வந்து கொஞ்சம் கழட்டி செக் பண்ணதில் என்ன தெரியுமா, பேட்ரியோட அதாவது போக்கோன்ற மாதிரி PLKன்றது ஒரு பேட்ரியானது ஒன்று வந்து இருக்குது. இதை வந்து எடுக்கணும். இதை எடுத்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து எப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஜம்பர் பண்ணி விட்டாலும் போதும், இல்லை சால்டர்லேயே கூட டேரெக்டாக டச் பண்ணிட்டாலும் ஜாயின் பண்ணிட்டாலும் போதும். ஸோ நம்ம இதை பண்ணாதான் ஆட்டோ ரீஸ்டார்ட்டில் இருந்து ஸோ போகுது. நான் எடுத்தாச்சு, ஆனால் என்கிட்ட வேறு பேட்ரி இருந்துச்சு. வேறு பேட்டரியில் இருக்கிறத நான் வந்து மாற்றி வச்சேன். ஸோ ஓகே ஆயிடுச்சு. எனக்கு வந்து நம்ம இது இல்லைனாலும் டேரெக்டாக நம்ம வந்து ஜம்பர் போட்டாலும் போதும். ஏன்னா அதோட சும்மா டம்மிக்கு மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது சேஞ்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து ஆட்டோ ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் போகும். ஏன்னா இது பேட்ரி கம்ப்ளைண்ட்டு தான். ஸோ தெரியாத யாரும் வந்து டீட்டெயிலாக CPU லெவலுக்கு கை வைக்க வேண்டாம். ஓகே, ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. விவோ V2030 மாடல். ஓகே, இப்போது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஃபோன் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.